பிரியமான தேவ ஜனமே, ஜீசஸ் த crucified across all nations ஊழியங்கள் பெருமையுடன் வழங்கும் வேறு ஜெபம். நீங்கள் நன்கு ஜெபிப்பவர்களா? நீங்கள் மணிக்கணக்காய் ஜெபிப்பவர்களா? நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பவர்களா? நீங்கள் தேவ பாதத்தில் தரித்திருந்து ஜெபிப்பவர்களா? உங்கள் ஜெபம் என்ன? உங்கள் ஜெபம் எது? எங்கள் அன்பு அண்ணன் எல்வித் E. ஜூனியர் அவர்கள் உங்கள் ஜெபம் என்னவாய் இருக்க வேண்டும் என்று கூறியதை உங்களுக்கு ஜிசி மீடியா குழுமத்தில் இருந்து நாங்கள் பகிர்கிறோம். பார்த்து உங்கள் ஜெபத்தை சரியாய் செய்வீர்களாக. இதோ உங்களுக்காக வேறு ஜெபம். நாம் எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது இருதயத்திற்கு ஏற்ற விண்ணப்பம் என்னிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அப்பா, உமது மனதிற்கு ஏதுவான த ப்ரேயர் விச் யூ லவ், நீர் ஆசைப்படுற ஜெபத்தை நான் ஏறெடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆசைப்படுறத நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீர் கேட்கிறத நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீர் ஏங்குங்கிற அந்த காரியத்தை குறித்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. என் விருப்பத்தை நான் கேட்ட நாட்கள் வேணா போதும் ஆண்டவரே. இன்றையிலிருந்து அப்பா, உமது விருப்பத்தின்படி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உமது இருதயத்தின் வாஞ்சையை நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. உமது இருதயத்தின் ஏக்கம், உமது பார்வைக்கு அருமையான அந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமது பார்வைக்கு ஏதுவான அப்பா, அது ஆசை கொண்ட அந்த ஜெபம் ஆண்டவரே. அப்பா, நீர் நுகர்ந்து பார்க்கக்கூடிய ஜெபங்களை நான் ஏறெடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, இத்தனை நாட்கள் என் கண்ணுக்கு எது ஆசையோ நான் ஜெபித்து இருக்கலாம். என்னுடைய எண்ணங்களுக்கு எந்த ஜெபம் பிரீதியாக இருக்கிறதோ, இல்லாவிட்டால் என் இருதயத்திற்கு எது ஏதுவாக இருக்கிறதோ அந்த ஜெபங்களை நீங்க ஏறெடுத்திருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பார்வைக்கு அருமையான ஜெபம், அவர் ஏங்குற ஜெபம், அவர் நினைக்கிற ஜெபம், அவர் ஆசைப்படுற ஜெபத்தை இன்றைக்கு நீ ஏறெடுப்பாயா? பிரியமான தேவ ஜனமே, ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்கள், என்னை போல ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? அவரை போல நம்ம ஜெபிக்கணும், அவர் இருதயத்திற்கு ஏற்ற ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கணும். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன போல நீ ஜெபிக்க போறிய, என்ன போல நீ ஜெபி. ஓ, என் மனசுல என்ன ஆசை இருக்குதோ, என் கண் பார்வைக்கு எது விருப்பமோ அந்த ஜெபத்தை நீ ஏறிடுன்னு சொல்றாரு. எல்லாரும் கண்களை மூடினவர்களாக, ஓ உங்கள் கரங்களை உயர்த்தினவர்களாக, ஓ வாய்களை திறந்தவர்களாக, அப்பா உமது வார்த்தைகள் என் வாயில வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கொண்டு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. The words which you say must come out of my mouth. The prayers which you love must proceed from my mouth. எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த சுகம் வேணும், எனக்கு இந்த பூமியில நான் இப்படி நிக்கணும், நான் அப்படி இருக்கணும், அந்த ஜெபங்கள் வேண்டாம் ஆண்டவரே. பார்வைக்கு அருமையான ஜெபங்கள், ஓ உம்மை இருதயத்துக்கு ஏதுவான ஜெபங்கள், உமது பார்வைக்கு அருமையான ஓ விண்ணப்பங்கள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரணும் ஆண்டவரே. என் இருதயம் அப்படியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் இருதயமானது உமது இருதயத்தோடு கூட நெருங்க வேண்டும் ஆண்டவரே. Lord, I must be entwined with thee, Lord. ஆண்டவரே, எனக்கு என் இருதயமும் உமது இருதயமும் இணைந்ததாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்தவர்களாக அந்நிய பாஷைகளில் கேட்கலாமா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ இயேசுவானவர் இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை, இயேசுவானவர் இருதயத்தில் இருக்கிற அந்த விண்ணப்பம், இயேசுவானவர் இருதயத்தில் இருக்கிற அந்த யோசனைகள், இயேசுவானவரின் பார்வைக்கு அருமையான ஜெபங்கள் இன்றைக்கு எனக்குள்ளாக புறப்பட்டு வர செய்யும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது பார்வைக்கு அருமையான விண்ணப்பத்தை குறித்து இன்றைக்கு எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. வேற ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே, a different prayer is what we long for this day, oh Father. இத்தனை நாட்கள் நாங்கள் ஜெபித்த விண்ணப்பம் வேண்டாம் ஆண்டவரே. உமது பார்வைக்கு ஏதுவான விண்ணப்பம் என்னவென்பது எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம்.
வேதாகமத்தை நாம் திறந்து கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. The book of 1 Kings chapter 3 and verse 5. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. கிபியோன்ல கர்த்தர் யாருக்குமா தரிசனம் ஆவறாரு? யாருக்கு கர்த்தர் தரிசனம் ஆவறாரு? சாலமன். சாலமன் யாரு? ஒரு சாதாரண மனுஷனா? அந்த ஊர்ல இருக்கிற பாப்பரா? இல்லட்டா அந்த ஊர்ல நம்மை போல ஒரு மனுஷனா? இல்ல. சாலமன் யாரு? அந்த தேசத்தின் ராஜா. அந்த தேசத்தின் ராஜா கிட்ட யார் தரிசனம் ஆவறாரு? உலகத்தை படைத்த கர்த்தர் தரிசனமாயிட்டு சொல்றாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரும் பொழுது ஒரு பிரசிடென்ட்டை தேர்வு செய்து விட்ட பிறகு அவங்க என்ன அந்த பிரமாணத்தில் அதை அவங்க ஆஃபீஸ் ஆஃப் ஓத் அப்படின்னு எடுப்பாங்க. அந்த ஓத் எடுக்கும் பொழுது அவங்க எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட பிறகு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், சோ ஹெல்ப் மீ காட். கர்த்தாவே என்ன உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு என்ன உதவி செய்யும். 234 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தாங்களாம். ஆனால் அங்கே இருக்கிற சரித்திர ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பிரசிடென்ட்ஸ் இதை சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அதுக்கு நிறைய காரணங்கள் கொடுக்குறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பிரசிடென்ட்ஸ் நாத்திகர்களாக இருப்பாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. சிலர் என்ன நினைப்பாங்களா, அந்த ஊரில் நிறைய நாத்திகர்கள் இருக்காங்களே, அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். சிலர் என்ன நினைப்பாங்களாம், நம்ம தானே பிரசிடென்ட்டு, நமக்கு யாருடைய ஹெல்ப் தேவை, எஸ் இப்படி நினைப்பாங்களாம். ஆனால் இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, சோ ஹெல்ப் மீ காட்னு எந்தெந்த பிரசிடென்ட்னா சொன்னாரோ அந்தந்த பிரசிடென்ட்டுக்குனா காடே இறங்கி ஹெல்ப் பண்ணாராம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, உதவி செய்யும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு வேர்டு தான், சோ ஹெல்ப் மீ காட். 4 வார்த்தை. அவங்க ஓத்து முடிக்கும் பொழுது, நான் இப்படினா இருப்பேன், இப்படினா நான் அட்மினிஸ்டர் பண்ணுவேன், இதெல்லாம் நான் செய்வேன், எல்லாத்தையும் இவங்களுடைய பிரமாணம் எல்லாத்தையும் எடுத்துட்ட பிறகு சோ ஹெல்ப் மீ காட். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இங்க ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு. அந்த ராஜா கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, ஐயா நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ எது வேணுமோ கேளியா, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கர்த்தர் இறங்கி யாருக்கிட்ட வராரு, சாலமன் கிட்ட கேட்கிறாரு. அப்போ உடனே சாலமன் என்ன கேட்டிருக்கலாம், இன்னைக்கு நீங்களும் நானும் சாலமனா இருந்தா என்ன கேட்டிருப்போம், ஆண்டவரே ஆஸ்திகள் நிறைய கொடுத்துட்டீர் ஆண்டவரே, இந்த தேசமே யாருக்கிட்ட இருக்குது, என் கையில தான் இருக்குது. எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, தாவீது எல்லாத்தையும் பிடிச்சு போட்டுட்டாரு, தேசங்கள் எல்லாம் எனக்கிட்ட இருக்குது. எந்த ஒரு அப்பா பிள்ளையுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, அப்பாவிட பிள்ளை என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, அதை விட ஒரு படி மேலே பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லியிருப்பாரு, எங்கள் அப்பா ஒரு 10 தேசத்தை பிடிச்சாருன்னா நான் என்ன செய்யணும், நான் 20வது குறைஞ்சது பிடிக்கணும் ஆண்டவரே, அதனால எனக்கு என்ன வேணும், 20 தேசம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும். அதனால தான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியும், அம்மா அப்பா பிடிச்சது 10, பிள்ளை பிடிச்சது இன்னும் ஒரு 10. ஆமாவா இல்லையா? உடனே அவர் யோசிச்சிருப்பாரு, எங்க அப்பா இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காரு, இவ்வளவு பெரிய ஆஸ்தி வச்சிருக்கிறாரு, இவ்வளவு செல்வங்களை வைத்திருக்கிறார், இவ்வளவு பெரிய ரதங்களை வைத்திருக்கிறார், அதை விட அதிகமான ரதங்கள் யாருக்கு வேணும், எனக்கு வேணும். ஆமாவா இல்லையா? எங்க அப்பா இதுல மிஸ் பண்ணிட்டாரு, அந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும், இன்னும் அதிகமா நான் வாங்கி காட்டணும். சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, ஓ நான் ராஜாவாயிட்டேன், எனக்கு தான் அட்மோஸ்ட் பவர் இருக்குது, இந்த பவரை நான் எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு கீழே எல்லாரையும் அடங்கி இருக்கணும். அப்பா காலத்துல இருந்த அதே ஆலோசகர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, என்னைய வம்பு பண்ணக்கூடாது ஆண்டவரே, அதனால என்ன ஆண்டவரே, அவங்க எல்லாத்தையும் என் காலும் கீழே போட்டு வைங்க. ராஜாவா இருக்கிற இந்த மகிமையை தாண்டி எனக்கு என்ன வேணும், இன்னும் அதிக மகிமை வேணும். நான் வெறும் ராஜாவா இருக்கக்கூடாது, நான் ராஜாதி ராஜாவா இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்தியன் ஹிஸ்டரினா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிங்ஸுக்கும் எம்பரர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாவா இல்லையா? கிங்னா என்னது, ராஜா. எம்பரர்னா
அரசன், பேரரசன். கரெக்டா? எம்பரர்னா என்ன? ஒரு 10-15 கண்ட்ரிக்கு கிங்கு. அதே இது வெறும் கிங்னா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் கிங்கு. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவாஸ் டைனாஸ்டி, பாண்டியாஸ் டைனாஸ்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கன்னா ஒரு பட்டணத்தை மட்டும் ரூல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய வச்சிருப்பாங்க, பேரரசர்களாக இருந்தாங்க. இவர் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு வெறும் இஸ்ரவேல் மட்டும் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு இஸ்ரவேலோடு கூட இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த தேசங்கள்லாம் எனக்கு வேணும். பக்கத்தில் இருக்கிற இந்த அரசர்கள் எல்லாம் என்கிட்ட வரணும், அவங்க எல்லாரும் என் கீழே வந்து பணிஞ்சுக்கணும், இப்படி கேட்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உனக்கு என்ன வேணுமோ கேளு. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்களுடைய விண்ணப்பம் என்னன்னு தெரியணும்னு அவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அழகா அண்ணன் எடுத்தாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட எதுக்கு நம்ம அழுது கேட்கணும்? ஆண்டவருக்கு என் கவலை தெரியாதா? ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியாதா? ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிற கண்கள். அந்த கண்கள் இன்றைக்கு நம்மையும் நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். God knows everything. But what the Lord asks here, சாலமோனுடைய நீட் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனா சாலமோனை பார்த்து என்ன கேட்கிறாரு? What do you want? உன்னுடைய விருப்பம் என்னப்பா? ராஜாவா மாத்திட்டேன், எல்லாம் கரெக்ட், உனக்கு எதுவுமே விருப்பமே இனிமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும்? Jesus wants to know our desires. என் அன்பு சகோதரனே சகோதரிகளை, மத்தியில் இருந்த சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தில், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவர்களிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டோ என்று விசுவாசிக்கிறீர்களா? குருடன் கண்ணு திறக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறான். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு அந்த பவர் இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியாப்பா? என்ன வியர்டான ஒரு கொஸ்டின் பாருங்க. நீ உண்மையாவே அவன் எப்படி வந்திருப்பான்? விசுவாசத்தோட தான் வந்திருப்பான் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் ஏன் திருப்பி அதை கேட்கணும்? நீங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே என்ன நக்கல் அடிக்கிறீரா? உனக்கு தெரியாதா நான் சுகமாகணும் தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். இதை கூட பாருங்க, கீழே இன்னொரு வசனம் ஒன்று இருக்கு. மத்தியில் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் இருந்து வந்த பொழுது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சில கொஸ்டின்ஸ்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல சில கொஸ்டின்ஸ்னா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்னா எப்படி இருக்கும் தெரியுமா? கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எடுத்துக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். நம்ம அந்த டைமில் படப்படப்பில் என்ன செய்வோம்? இதுக்கு ஆன்சர் என்ன, இதுக்கு ஆன்சர் என்னன்னு தவிப்போம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே உம்மை மனுஷகுமாரன்னு சொல்றாங்க. அழகா இவன் சொல்லிட்டு போயிருக்கலாம். இவர் என்ன சொல்லிடுறாரு? ஆன்சரையும் கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, மனுஷகுமாரனாகி என்னை இவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? நம்ம அவர்கிட்ட கேட்கணும்னு அவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. நம்ம யாருன்னு சொல்லணும்னு ஆசை. அடுத்த வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன். இதெல்லாம் தேவையே இல்லாதது தானே. யோவான் ஸ்நானகனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டாரா? இல்லையே. மனுஷகுமாரனாகி என்னை இவங்க ஒரே வார்த்தையில், ஆண்டவரே நீர் மனுஷகுமாரன் என்று எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவரே. போயிருக்கலாம். சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். சரி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆண்டவருக்கு அந்த பதில் பிடிக்கல. அடுத்த வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும்னு நினைக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம கிட்ட கேள்வி கேட்டாலாவது நம்ம வாயிலிருந்து அவரோட பேசுகிற வார்த்தைகள் வருமான்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அழகா வந்து கேட்கிறாரு சாலமன் கிட்ட, சாலமனே உனக்கு என்னப்பா வேணும்? உன் மனசுல இருக்க விருப்பம் என்னது? வாட் டு யூ டிசையர்? நீ என்ன ஆசைப்படுறப்பா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாட் டு யூ டிசையர்? உங்க ஜெபங்கள் என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு உங்க ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்களா இருக்கிறது? எதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? உன் ஜெபம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைக்கு உங்க எல்லார்கிட்டையும் நான் வந்து உங்களுடைய ஜெபங்கள் என்னன்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரதர் நல்லா ஊழியம் செய்யணும் பிரதர்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஆமா தானே? இதே இது உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கொஞ்சம் பெரிய ஆளா வரணுமா, அந்த உலகத்துல ரொம்ப மோசமா இருக்கும். உங்க பிள்ளைங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீ நல்லா வரணும்னு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. We all have different types of prayers, right?
இது உங்ககிட்ட ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வந்து கேட்டானா, பிரதர் எதுக்காக பிரதர் நீங்க ப்ரே பண்றீங்க? உங்களுக்காக தான் பிரதர் நான் ப்ரே பண்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள வரணும்னு தான் பிரதர் ப்ரே பண்றேன். இப்படி வித்தியாசமான ஜெபங்கள் எல்லார்கிட்டயும் இருக்கும். இஃப் தி லார்ட் கம்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் யூ, ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவர் உங்கள் உள்ளந்தீரியங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு, அவரை பார்த்து ஆண்டவரே உம்மை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஏய், காலைல என்னதுக்காக நீ ஜெபம் பண்ண? we all have different prayers, right? வேறு ஜெபம் இருக்குது எல்லாருக்கிட்டையும். ஆனால் இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச ஜெபம் என்னன்னு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு பிடிச்ச ஜெபம் அது வித்தியாசமான ஒரு ஜெபம், அது வேற ஒரு ஜெபம், அது நம்ம நினைக்கிறதுக்கும் வித்தியாசமான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 20வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அங்கே யோவானும் மற்றும் யாக்கோபும் உடைய தாயார் வந்து இயேசுவானவரிடம் வந்து கேட்கிறாங்க ஒரு ஜெபத்தை. என்ன ஜெபத்தை கேட்குறாங்க? அவர் என்ன வேணும்னு கேட்டோன்னா அவங்க கேட்குறாங்க பாருங்க, என்னோட 2 குமாரரும் ஒருத்தன் வலதுல ஒருத்தன் இடத்துல உட்காரணும். இதை சொன்னோன்னே நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க? வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ப்ரேயர். இதை ஆரம்ப நாட்களில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதை நான் வாசிக்கும் போது நான் ரொம்ப நினைப்பேன், எவ்வளோ ஒரு நல்ல அம்மா இல்லை பிள்ளையை செட்டில் பண்ணணுன்னு பார்த்துருக்குது. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு உலக பிரகாரமான தாயார் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கணும், இந்த சந்ததி நல்லா இருக்கணும், அதுக்காக சேர்த்து வைப்போம், இந்த இதில் சேர்த்து வைப்போம், அதில் சேர்த்து வைப்போம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், என்னென்னவோ மதர்ஸ் டூ. சில பேர் சேர்த்து வைக்க முடியலன்னா என்ன செய்வோம்? முழங்கால போட்டு கண்ணீர் வடித்து பரலோகத்தில் சேர்ப்போம். இப்படி மதர்ஸ் என்ன செய்கிறோம்? we long for many things. பட் இந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே 2 இடம் வேணும் ஆண்டவரே, எங்க? பரலோகத்தில் வேணும், பூமியில் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பரலோகத்தில் 2 இடம் வேணும். யார் பக்கத்தில் வேணுமா? இயேசுவானவருடைய வலதுல, இயேசுவானவருடைய இடத்துல. உங்க பக்கத்தில் 2 சீட்டு வேணும். ஆனால் நேற்றைய தினம் இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த அம்மாவுக்கு இயேசுவுக்குண்டான மகிமை யாருக்கு வேணும்னு நினச்சிச்சு? தாம் பிள்ளைகளுக்கு. That mother did not long that their children must stay with Jesus. ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கல. ஒருத்தங்க வலதுலையும் ஒருத்தர் இடத்துலையும் இருந்தா இயேசுக்கு என்னென்ன மகிமை வருதோ யாருக்கு போகும்? பிள்ளைங்களுக்கு போகும். இந்த பிள்ளைங்க என்ன நினைச்சாங்க? இந்த பிள்ளைங்க இயேசுவானவர் சாப்பாடுற சாப்பாடு நமக்கு கிடைக்கும், இயேசுவானவர் எங்கெங்க போறாரோ அங்க கூட்டிட்டு போவார், இயேசுவானவர் ரத்தத்தில் யார் ஏறலாம்? நம்மளும் ஏறலாம். ஆமாவா இல்லையா? they had some ஒரு என்ன சொல்றது, ஒரு தொலைநோக்கு தாட் இன்சைட், ஒரு ரொம்ப ஃபார்ஃபெச்டான ஒரு ட்ரீம், ஒரு ஆம்பிஷன் அந்த பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு. இயேசுவானவருக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாம் எங்க கிடைச்சிரும்? நமக்கு கிடைச்சிரும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம் என்னன்னா, உம்மை போல நான் மாறி உமக்குரியதெல்லாம் நான் எடுத்துக்கணும்ன்றது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிறது என்னன்னா, உம்மை போல நான் ஃப்ரீயா உட்கார்ந்துக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரோடு கூட இருந்துட்டா என்ன கிடைச்சிரும்? எல்லாம் ஓசியில கிடைச்சிரும். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு அன்பு சகோதரன் எங்களோடு கூட ஊழியத்தில் வந்து கொண்டிருந்தார். அவர் எங்களோடு கூட அநேக இடங்களுக்கு வரும் பொழுது, குறிப்பாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு அவர் எங்களோடு கூட வந்தார். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ அம்மா அப்பா எல்லாரும் அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளை விட்டு பிரியும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா ஜோம் பண்ணிடணும், நெக்ஸ்ட் டைம் நான் வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் ஆவியில் இன்னும் வளர்ந்துருக்கணும், நான் இப்படி இருக்கிற நிலைமையில் உங்களை பார்க்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஹையாக நான் பார்க்கணும் அப்படின்வாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்மி டாடி உங்களை விட்டு மீட்டிங்னா முடிச்சு நீங்கள் போகும்போது கடைசியாக அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா he'll tell the same thing. அதே மாதிரி அன்றைக்கி அவங்க சொன்னாங்க. இந்த அருமை சகோதரன் எங்களோடு கூட வந்தவர் முதல்ல இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே ஒரு கடைசியில் வருவார், தம்பி தோளில் தட்டிப்பார், தம்பி நல்லா ஜோம் பண்ணும், அடுத்த தடவை நான் வரும் பொழுது இன்னும் ஆவியில் வளர்ந்துருக்கதை நான் பார்க்கணும். யாருடைய வார்த்தை? யார் சொன்ன வார்த்தை? அம்மா அப்பா சொன்ன அதே வார்த்தை, அச்சு பிசறாம. அந்த சகோதர சகோதரிகளாம் அப்படியே பார்ப்பாங்க, என்னடா இந்த அங்கிள் கரெக்டாக இப்படி பேசுகிறாங்களே, அங்கிள் சொன்ன மாதிரியே இந்த அங்கிள் பேசுகிறாங்களே. இயேசுக்குண்டான அதே கணம் யாருக்கு தேவைப்பட்டுச்சு? யோவானுக்கும் யாக்கோபுக்கும். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க அழகா, 22வது வசனத்தில்,
அவர்கள் வாசிங்கன மத்தேயு. உங்களுக்கு என்னது தெரியவே இல்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும். அவருடைய பிளான் என்ன தெரியுமா? நீ என் கூட சிலுவையில் அறையப்பட்டாதான் நீ எங்க இருக்க முடியும்? என் பக்கத்தில் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, உங்க பக்கத்தில் நான் உட்காரக்கூடாது ஆண்டவரே, உம்மோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரின் விண்ணப்பம் எதுவென்று அவர் ஆசைப்படுறாரு. அவர் இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பம் என்னது? சொபிஸ்டிகேட்டடா மேல உட்காரக்கூடாது. I have to be crucified with you, O God. ஹல்லேலூயா. யோவானும் யாக்கோபும் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நான் இங்க உட்கார மாட்டேன் ஆண்டவரே, உம்மோடு கூட நான் கெத்செமனே தோட்டத்திலிருந்து நான் புறப்பட்டு வருவேன். நான் நீர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்கே எல்லார் முன்பதாகவும் நான் சொல்லுவேன், நானும் இவருடைய ஒரு சீஷன் என்று. என்னையும் அவர்கள் சிலுவையில் அடித்தார்கள் என்றால் அது எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். அதுதான் பிரேயர். ஹல்லேலூயா. அதுதான் வேற ஜெபம். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ற ஜெபம் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஆண்டவரே, உம்மை போல நாங்க இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போல நாங்க மாறணும். உண்மைதான், ஆண்டவரை போல இருக்கணும். ஆனால் எந்த ஆண்டவரை போல இருக்கணும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்திருக்கிறேன், உலகம் எனக்கு அவரால் சிலுவையில் அறையுண்டது, நானும் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. He didn't long for riches. Solomon didn't long for riches. சாலமன் என்ன சொல்றாரு? 10ஆம் வசனத்தில், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, சாலமன் இந்த காரியத்தை கேட்டது அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. என்ன காரியமா கேட்கிறான்? 9ஆம் வசனத்துல, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு முட்டாளா என்ன சாலமன்? ராஜாவா அவ்வளவு பெரிய முட்டாளாவா ஆண்டவர் வச்சிருப்பாரு? சாலமனுக்கு ஞானம் இருந்தது. ஆனால் சாலமன் கேட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஜனத்திற்கு அவர்களை விசாரிக்க எனக்குள்ளாக ஒரு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் தனக்கென்று ஒரு காரியத்தை கேட்கல. ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியம் வேணும்னு அவர் கேட்கல. எனக்கு ஆசைகள் வேணும்னு கேட்கல. எனக்கு அதிகாரம் வேணும்னு கேட்கல. எனக்கு வல்லமை வேண்டும் என்று கேட்கவில்லை. எனக்கு சொத்து சுகம் வேணும்னு கேட்கல. அவர் கேட்டது என்னது? உமது ஜனங்களை விசாரிக்க ஒரு நியாயமான ஒரு இருதயம் கொண்ட ஒரு மனிதனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, this is a different prayer. இது எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா? இது வித்தியாசமான ஒரு ஜெபம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை தான் நீங்களும் நானும் செய்யணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. வேறு ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படியாக மாறணும்? வேற ஒரு ஜெபமா மாறணும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அங்கே எலிசா என்கிற ஒரு சீஷன் என்ன செய்யறாரு? அவரது தகப்பனாகிய எலியா எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் கேட்கிறாரு, எப்பா உனக்கு என்னப்பா வேணும்? இன்றைக்கு நீங்க எலிசாவா இருந்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? வேத நிபுணர்கள் சொல்றாங்க, அங்க நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, நிறைய தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருந்தாங்க. அதில் சில பேர் சொன்னாங்களாம், எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு, எலியா நிறைய என்கிட்ட தான் பேசியிருக்கிறார், ஆனால் நான் தான் அடுத்தது யாரு? எலியா. இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுறாருன்னா பின்னாடி இருக்கிற ஃபாலோவர்ஸ்லாம் என்ன செய்வாங்க? இந்த உலக பிரகாரமான கட்சியை பாருங்களேன். ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியில போறாருன்னா, அந்த மூத்த ஆள் வெளியில போறாருன்னு வச்சுக்கோங்களேன், இறந்துட்டாருன்னு வச்சுப்போமே, உடனே சுத்தி இருக்கவங்கன்னா எல்லாம் சொல்றாங்க, அவர் என்கிட்ட தான் இது பேசிக்கிட்டு இருந்தார், நான் தான் அடுத்தது. சிலர் சொல்லுவாங்க, அவருடைய வாசகங்கள்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அவர் எழுதி எழுதி என்கிட்ட கொடுத்தாரு, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, ஆனால் நான் தான் அடுத்தது. People claim based on their connection with that person. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்களா? அவருடைய எல்லா அற்புதங்களும் நான் தான் கண்ணால பார்த்திருக்கேன், நான் தான் அடுத்த எலியான்னாங்க. சிலர் என்ன சொன்னாங்களா? அவருடைய மேல போயிட்டார்ல, அவருடைய மேல இருந்த அந்த ஒட்டக மயிராடை எனக்கு தான் வேணும், எல்லாத்தையும் வாங்கணும்னு இருந்தாங்களா. நான் தான் அடுத்தது, இதை வச்சு நான் அடுத்ததுன்னு காமிக்க போறேன், இதை வச்சு நான் அடுத்ததுன்னு காமிக்க போறேன். சில வருடங்களுக்கு முன்பதாக நமது ஊழியத்தில் ஒரு அன்பு சகோதரன் முதலாக நான் ஒரு முகாமில் பிரசங்கம் எடுக்கும்போது ஒரு அன்பு சகோதரன் அம்மா கிட்ட கேட்டாங்க,
என்ன அண்ணனுக்கு அடுத்தது பொம்முவை எழுப்பிவிட போறீங்களா, அதுக்காக தான் நீங்கள் பொம்முவை மெசேஜ் எடுக்க விட்டீங்களா அப்படின்னாங்க. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்படி கிடையவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? இந்த எலியாவோடு கூட இந்த எலிசா இருந்தார்னா எலிசாவுடைய வாஞ்சை என்னவா இருக்கு தெரியுமா? நான் எலியாவிடமிருந்து ரெண்டத்தனையான வல்லமையை பெறணுமே ஒழிய அவர்கிட்ட இருக்கிற தீர்க்கதரிசின்ற பேனர் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த தேவ மனிதனுக்குள்ளாக இருக்கிற வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு இயேசுவின் பிள்ளை, அவரின் குமாரன் என்று நீங்க சொல்றது கிடையாது. அவருக்குள்ள இருந்த வல்லமை எனக்குள்ளாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்ல வேண்டும், ஓ இவன் இயேசுவின் பிள்ளை என்று. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, being with Jesus is not calling yourself as a person who is with Jesus, but rather portraying your life as someone who was with Jesus. Hallelujah. உன்னுடைய வாழ்க்கை மற்றவனை சொல்ல வைக்கணும். பிரியமான தேவ ஜனமே, எலிசா என்ன செய்கிறாரு? அவர் கேட்கறது எல்லாம், ஐயா நீ உமக்கு அப்புறம் நான் எலியாவா மாறணும் கேட்கலையா? அவரு எலியாவிற்கும் மேல எனக்கு வேணும் ஆண்டவரே. எலியாவின் வல்லமை எனக்கு ரெண்டத்தனையாக வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவுடைய வல்லமை எனக்கு எப்படி வேணும்? ரெண்டத்தனையாக வேணும். எலியா போய் என்ன நினைச்சிருப்பாரு? என்னடா இப்படி ஒரு காரியத்தை கேட்ட. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அரிதான காரியத்தை கேட்டாய். ஹல்லேலூயா. You have asked something which I am shocked. மூல வேதாகமத்தில் வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், என்னை அஸ்டவுண்ட் பண்ற மாதிரி நீ ஒரு கேள்வி ஒன்னு கேட்கிறியே, என்னை ஆச்சரியத்திற்குள் தள்ளுகிறது போல ஒரு கேள்வி கேட்டாயே. அதுக்கப்புறம் there will be a dot. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு பாஸ் ஒன்று இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். அந்த இடத்துல எலியா அப்படியே ஷட்டராய் நின்றுப்பாரு. என்ன ஒரு காரியத்தை கேட்டப்பா, நானே நினைச்சு பார்க்கலையப்பா. எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஐயா உம்மை போல நான் ஆகணும் ஐயா, உம்மை கிட்ட இருக்கிறது எனக்கு கொடுங்க ஐயா, அப்படிதானே கேட்போம். உமக்கு இருக்கிறத டபுள் போர்ஷனா எனக்கு வேணும். ஹல்லேலூயா. வேற ஒரு ஜெபம்னா அதுதான்மா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிலும் அதிக கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். ஹல்லேலூயா. என்னிலும் அதிக அற்புதங்கள், என்னிலும் அதிக அடையாளங்கள், என்னிலும் அதிக சுகத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை போல மாற்று ஆண்டவரே. வேண்டாமா இந்த ஜெபங்களை நீ வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்கு மேல அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு இருதயத்திற்கு ஏற்றார் போல நீர் சொல்லுவது போல அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவர் கேட்ட காரியம் டபுள் போர்ஷன். எல்லாரும் என்ன கேட்டாங்க? டெரஸ்ட்ரியலாக கேட்டுட்டு இருந்தாங்க. இவருக்கு அப்புறம் நான் தான் ஆகா பக்கத்தில் போய் நிற்க போகிறேன், இல்லாட்டா இவருக்கு அப்புறம் நான் தான் அங்கே போய் அட்வைசராக நிற்க போகிறேன், இவருக்கு அப்புறம் நான் தான் இங்கே போக போகிறேன், அங்கே போக போகிறேன். They longed for earthly things. Whereas one man, he longed for heaven. He longed for powerful things. He longed for glorious things. He longed for double things. Hallelujah. அவருடைய ஜெபம் வேறு ஒரு ஜெபமாக இருந்தது. 10 பேர் வேற ஒரு காரியத்தை சிந்திச்சா இந்த ஒரு மனுஷன் வேற ஒரு காரியத்தை சிந்திக்கிறான். இந்த இடத்துல பாருங்க, ராஜாக்கள் எல்லாம் வேற வேற காரியத்தை கேட்டாங்க. தாவீது ராஜாவாக மாற்றப்பட்ட பொழுது தாவீது கிட்ட ஆண்டவர் வந்தோன்னே தாவீது என்ன கேட்டார்? ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடணும்? நான் எல்லாரையும் எல்லா தேசங்களையும் கைப்பற்றி விட்டு உமக்கு ஒரு வீடை கட்டணும். தாவீதுடைய விண்ணப்பம் என்னது? ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டணும். ஒரு பெரிய, எனக்கு நான் ஒரு பெரிய கையிலால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் வாசம் பண்ணிட்டு இருக்கேன், உமக்கு நான் என்ன செய்யணும்? உமக்கு நான் ஒரு வீடு கட்டணும். இவருடைய ஏம் அண்ட் இன்டென்ஷன் என்னது? ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டணும். ஆனால் பையன் என்ன சொல்றாமா? ஆண்டவரே, நான் உமக்கு உகந்த ஒரு விண்ணப்பத்தை நான் ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. உமக்கு உகந்த ஒரு விண்ணப்பம், உமக்கு உகந்த ஒரு ஜெபம். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. அந்த இடத்துல எலிசா கேட்டோன்னே எலியா என்ன சொல்றாரு? அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் அதுக்கு உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இவர் என்ன கேட்கிறாரு? ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கேட்டப்பா, இது என்கிட்ட இல்லை, நான் போகும்போது நீ என்னை பார்த்தா கிடைக்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன ஒரு அரிதான காரியத்தை நீங்கள் கேட்க போறீங்க? இன்னைக்கு வாட் இஸ் தட் டிஃப்ரெண்ட் ப்ரேயர் விச் யூ கான ப்ரே? அந்த அரிதான விண்ணப்பம் இன்னைக்கு எதுவாக இருக்கிறது? என்ன பிரதர் நான் ஜோம் பண்ணோம் நீங்கள் ஒன்று நினைக்கலாம்.
மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்க தாரோன்னு முதல்ல சொன்னாரா? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் நாங்கள் குற்றம் எல்லாமே இட் டிட்ன்ட் கம் இன் ஃப்ரண்ட். எங்களுக்கு சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக்கொள்ள முன்னாடி வந்துச்சா? உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருமா அந்த ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. அதுதான்மா ஜெபம். இன்றைக்கு அந்த ஜெபம் தான் நமக்கு தேவை. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு வல்லமை வேண்டும், எனக்கு அதிகாரங்கள் வேண்டும், எனக்கு உங்க பக்கத்தில் வலது புறத்திலும் இடது புறத்திலும் நான் உட்கார்ந்து இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னது? உமது ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, உலகத்தார் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எடுக்கிற விண்ணப்பம் எதுவாக இருக்க வேண்டும்? பரத்திற்கு எதுவான விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். அவர் ராஜ்யத்தின் விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். அவர் மீண்டும் வருகிறதை விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, our prayers must be different. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு அன்பு தேவனுடைய ஊழியரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பின்வருமாறு சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் கல்யாணம் ஆன புதுசுல அவர் வீட்டில இருந்து எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், ஐயா எங்க குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லைன்ட்டு. 1 வருஷம் போச்சா, 2 வருஷம் போச்சா, 3 வருஷம் போச்சா, 4 வருஷம் போச்சா, 10 வருஷம் ஆயிடுச்சான். உடனே ஒரு நாள் அவர் மனைவி அழைத்தாராம். சொன்னாராம், நமக்கு பிள்ளையே இல்லையே, என்னம்மா செய்யறது அப்படின்னாராம். உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா. உடனே 2 பேரும் நெடு முழங்கால் படிட்டு 2 நாட்கள் உபவாசத்திலே இருந்தாங்களாம். இவர் ஒரு பெரிய தேவனுடைய ஊழியர். ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். பாருங்க, திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் தரிசனமானாராம். தரிசனம் ஆகிட்டு சொன்னாராம், ரொம்ப நேரம் 2 பேரும் ஜோம் பண்ணிருக்கீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாராம். ஆண்டவரே பிள்ளையே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எல்லாரும் கேட்குறாங்க. ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு ஆண்டவரே, என்ன பண்ணேன்னு தெரியல அப்படி. ஆண்டவர் 2 கொஸ்டின் கேட்டாராம். பாருங்க, உனக்கு பிள்ளைகள் வேண்டுமா, இல்லாவிட்டால் உன் மூலமாக பிள்ளைகள் புறப்பட்டு வருவதற்கு நான் செய்யட்டுமா அப்படின்னாராம். ஹல்லேலூயா. Did you understand what I just said? நான் சொன்னது புரியுதா? உங்களுக்கு பிள்ளைகள் வேண்டுமா, இல்லாட்டா உங்கள் மூலமாக பிள்ளைகள் கடந்து வர நான் செய்யட்டுமா அப்படின்னாராம். இந்த அம்மாவுக்கு புரியலையா. இந்த அம்மா உடனே கேட்டாங்களாம், ஐயா என்ன ஆண்டவர் சொல்றாரு? பிள்ளைகள் வேண்டுமானா உனக்கு பிள்ளை வேணுமான்னு கேட்கிறாரு. உங்கள் மூலமாக பிள்ளைகள் புறப்பட்டு வரணும்னா என்ன அப்படின்னா. உடனே இந்த ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாராம். பாருங்க, நீங்க யாருக்கு ஜெபித்தாலும் சரி அவர்களிடமிருந்து பிள்ளைகள் புறப்பட்டு வரும். அந்த ஒரு கிருபை வேணுமா, உனக்கு பிள்ளை வேணுமான்னு கேட்டாராம். நீங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே முதல்ல எனக்கு ஒரு பிள்ளைய கூட ஆண்டவரே, அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் யூ நோ வாட் தட் மேன் ஆஃப் காட் செட்? அந்த தேவனுடைய மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே நான் வேறு ஒரு விண்ணப்பத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே என் கையை வச்சு யாருக்கு ஜோம் பண்ணாலும் சரி அவர்களுக்கு பிள்ளை பிறக்க வேண்டும். இந்த அம்மையார் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்களா, ஆண்டவரே நாங்கள் யாருக்கு ஜெபித்தாலும் சரி ஆண்டவரே, ஓ எங்கள் கரங்களின் மூலமாக அந்த கிருபை அவர்களுக்கு நீர் தர வேண்டும் ஆண்டவரே. எந்த ஒரு ஆள் வந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் ஆண்டவரே. நாங்க இப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நான் ஒரு வெளிச்சமாக நான் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டாங்களாம். இன்றைக்கு அவருடைய பேர் என்ன தெரியுமா? மோகன் சி லாசரஸ். அவர் சொன்ன ஒரு சாட்சி, அவர் ஒரு பிரசங்கத்தில் சொன்ன ஒரு சாட்சியை நான் சொல்றேன். இன்றைக்கு அவர் சொல்றாரு, எத்தனையோ பேர் என்ன பார்த்து சொல்றாங்க எனக்கு பிள்ளை இல்லையேன்ட்டு, ஆனா நான் சொல்லுவேன் நான் ஜெபித்தால் பிள்ளை பிறக்கும்ட்டு. ஹல்லேலூயா. அதுதாம்மா வேறு ஒரு ஜெபம். வேறு ஒரு ஜெபம் என்னலாம், அதுதான் ஆண்டவர் விருப்பம். என்னது ஆண்டவருடைய விருப்பம்? தேசங்களுக்கான ஒரு விருப்பம். ஆண்டவருடைய விருப்பம் இன்னைக்குரிய விருப்பம் கிடையாது. இன்னும் இத்தனை ஆண்டு காலங்களாக உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எத்தனிக்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன ப்ரே பண்ணியிருக்கலாம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் யாவரும் மீட்படைய வேண்டும் ஆண்டவரே. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் யாவரும் போஷிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இப்படி பிரசங்கம் பண்ணிருக்கலாம்ல, பிரேயர் பண்ணிருக்கலாம்ல.
But what did the Lord pray? உமது ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் எதிர்பார்ப்பதும் அதுதான். அவருடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான விண்ணப்பம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அவரது ராஜ்யம், அவருடைய கடைசி கால ஊழியத்திற்கு ஏதுவான ஜெபங்கள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Terrestrial things are only for terrestrial people. My dear friend, we are not called to live in a terrestrial land with terrestrial people. We are called to live in the terrestrial land with the heavenly people. Hallelujah. பரத்தின் புத்திரர்களோடு கூட, பரத்தின் வாசிகளோடு கூட பரலோக ஜெபங்களை செய்து கொண்டு பரத்தோடு கூட நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கர்த்தர் யோசித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க என்னமா நினைக்க போறீங்க? இன்றைக்கு what is going to be our prayer? இந்த இடத்துல எலிசாவை பார்த்து சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நீ பார்த்தனா? இன்றைக்கும் பிரியமான தேவஜனமே, மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாட்கள் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் சீக்கிரமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் நமக்காக சாபமாயி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை அவர் நீங்களாக்கி ரட்சித்தார். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக கர்த்தர் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க அவரை பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ரெண்டத்தனையான வல்லமை கிடைக்கும். ஹல்லேலூயா. எலியா அழகா சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டனா என்னால கொடுக்க முடியாதுப்பா. நான் ஏறி செல்லும் பொழுது என்னை நீ பார்த்தாய் என்றால் உனக்கு அந்த வல்லமை கிடைக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரி, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆவது அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக நேசுவானவர் தொங்கிக் கொண்டிருக்கிறனால அவர் என்ன செய்யறாரு? அவருக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக அனுப்பி அந்த வேறு ஒரு விண்ணப்பம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருமா அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்க போறீங்க? போதும் இந்த உலகத்திற்காக விண்ணப்பித்தது, உலகத்தின் காரியங்களுக்காக விண்ணப்பித்தது, தனக்காக விண்ணப்பித்தது, குடும்பத்திற்காக விண்ணப்பித்தது, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களுக்காக விண்ணப்பித்தது. இன்றைக்கு ஒரே ஒரு தடவை வேறு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்பீங்களா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே வேறு ஒரு விண்ணப்பத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்ன விண்ணப்பம் தெரியுமா? உமது ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உமது ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. உமது விண்ணப்பம் எதுவாக இருக்க போது ஆண்டவரே, உமது ராஜ்யம் வரும் பொழுது இத்தனை மரித்தோரை நான் உயிரோடு எழுப்பணும் ஆண்டவரே. இன்றைக்கு அதை நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. பல ஆண்டுகளாக ஒருவேளை அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்கள் மறந்து போயிருக்கலாம். எனக்கு ஒரு சகோதரனே எனக்கு தெரியும். அந்த சகோதரன் அடிக்கடி சொல்லுவார், பிரதர், அந்த வருஷத்தில் அண்ணன் இருந்த காலத்தில் அந்த டைமில் ஜோமனை ஜெபம் பிரதர், அது இன்னைக்கு நான் அதை மறந்துடுச்சு பிரதர். பிரியமானவர்களே, மறந்த ஜெபத்தை எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அன்றைய தினம் ஜெபித்த ஜெபம் என்னது? ஆண்டவரே, ஸ்மித் விக்கல்ஸ்வர்த் 17 மரித்தோரை எழுப்பினார்னா நான் 24 எழுப்பணும்னு கேட்டீங்களே, அந்த ஜெபத்தை மீண்டுமாக தட்டி எழுப்புங்க பிரியமானவர்களே. அந்த விண்ணப்பத்தை தட்டி எழுப்புங்க. இன்றைக்கு வேறு ஒரு விண்ணப்பத்தை இன்னைக்கு நீங்க ஏறெடுக்க போறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை சப்பானியா நான் எழுப்பணும் ஆண்டவரே. இத்தனை குருடருடைய கண்களை நான் திறக்க வேண்டும் ஆண்டவரே. உமது வல்லமையினால் இத்தனை பேரை நான் உயிரோடு கூட நடக்க வைக்கணும் ஆண்டவரே. இத்தனை கேன்சர் கட்டி குணமாக வேண்டும் ஆண்டவரே. இத்தனை வியாதி என்னிலிருந்து புறப்படும் வல்லமையினால் நீங்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பிரியமான கடைசி கால ஊழியனே, இந்த இடத்திலும் ஒருவேளை நீ கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படி பிரதர் இருக்குது? என் வாழ்க்கைக்காக ஜெபிப்பதிலேயே நாட்கள் முடிந்து விடுமோ? இல்லை பிரியமானவனே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கென்று நான் கொடுத்த எல்லா சாட்சிகளும், எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும், எல்லா வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிரூபிக்கும்படிக்கு இதோ உனக்குள்ளாக எனது வல்லமை வெகுவாக இப்பொழுது கடந்து வருகிறது. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கம்மா, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கம்மா. அந்த வேறு ஒரு ஜெபத்தை இன்றைக்கு ஏறணுங்கம்மா. அன்றைக்கு வேறு ஒரு ஜெபம், இன்றைக்கு வேறு ஒரு ஜெபம், வேறு ஒரு ஜெபம். thank you lord, thank you lord, thank you lord. கர்த்தரின் இருதயத்திற்கு ஏதுவான ஒரு ஜெபம், அவர் பார்வைக்கு விரும்பின ஜெபத்தை ஏறெடுங்க ஆண்டவரே. கடைசி
கால ஊழியத்தை சீக்கிரமாக எங்கள் மத்தியில் கொண்டு வரும் ஆண்டவரே. அந்த நாளில் உமக்காக நான் எழுப்பி நிற்க வேண்டும் ஆண்டவரே. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி விட்டு உமது 2 சாட்சிகளோடு கூட ஆண்டவரே நான் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் ஆண்டவரே. அறிக்கையிடுமா 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 அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த ஜெபத்தை செய்யுங்க, அந்த ஜெபத்தை செய்யுங்க. அதற்காக தான் பிரியமானவனை நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். என் அன்பு பிரியமானவனே, உன்னுடைய அழைப்பு அதுவே, உன்னுடைய எண்ணம் அதுவே, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் அதுவே, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் அதுவே, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் அதுவே. ஏதோ இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், இந்த உலகத்துக்கு வந்து பிறந்துட்டோம், இந்த உலகத்துக்கு வந்து பிறந்துட்டோம், இந்த உலகத்துக்கு வந்து பிறந்துட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியத்தை செய்யறோம். இந்த உலகத்துல வந்து சின்ன சின்ன காரியத்தை செய்துட்டு அப்படியே மரித்து போறதுக்கு நீ அழைக்கப்படல. அற்புத அடையாளங்கள் பிரியமானவர்களே, அற்புத அடையாளங்கள். பவுலின் ஊர்மால்களையும் கச்சைகளையும் கொண்டு மரித்தோரின் மீது போய் போட்டாங்க, சப்பானி மீது போட்டாங்க, வியாதியஸ்தர் மீது போட்டாங்க, பில்லி சூனியத்தால் நிரப்பப்பட்டவர்கள் மீது போட்டாங்க. அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாக செய்தது. அந்த உருமால்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் புறப்பட்டு வந்தது. அந்த கச்சைகள் மூலமாக வல்லமை கடந்து வந்தது. இன்றைக்கு மூலமா வல்லமை வேணுமா? இன்றைக்கு மூலமா வல்லமை புறப்பட்டு வரணும். இன்றைக்கு உன்னுடைய கச்சைகளையும் உருமால்களையும் நீ கொண்டு செல்லும் பொழுது இன்றைக்கு வியாதியஸ்தர் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இன்றைக்கு கேளு கேளு கேளு, இன்றைக்கு கேளுமா. வேறு ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. பெரியமானவர்களே, வேறு ஒரு ஜெபம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர்கள் உங்கள் நடுவில் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். டுடே வாட் இஸ் யுவர் பிரேயர் மை டியர் ஃப்ரெண்ட்? உன்னுடைய ஜெபம் என்ன? உன்னுடைய ஜெபம் என்ன? What is your prayer today? What is your prayer today? இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பம் என்னமா? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? என் அன்பு பிரியமான குமாரனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், வேறு ஒரு விண்ணப்பம் என்னமா? உன்னுடைய வேறு விண்ணப்பம் என்னது? உன்னுடைய வேறு விண்ணப்பம் என்னது? அப்பா, எனக்கு இந்த விண்ணப்பம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மீதும் உமது ஆவி ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரே, அந்த நேரத்தில் நான் செட்டைகளை அழைத்து பறந்து வர வேண்டும். அரிதான ஒரு காரியத்தை கேட்கிறாய், அரிதான ஒரு காரியத்தை கேட்கிறாய். இதை நீ கேட்கும் போது உலகத்தார் உன்னை பார்த்து சொல்லலாம், என்ன இது அரிதான ஒரு காரியம்? எப்படிங்க சட்டைகள் வரும்? எப்படிங்க இது உங்க பறப்பாங்க? எப்படி இவங்க ஊழியம் செய்வாங்க? இந்த மனுஷன் மூலமா எப்படி? இவர்கள் மூலமாக எப்படி? இவர்கள் மூலமாக எப்படி? அதுதான் அரிதான காரியம். உலகத்திற்கு அது அரிதான காரியம். ஏன் எலியாவிற்கு அது அரிதான காரியம் தான். ஆனால் எலியா சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது என்னால முடியாதுங்க. நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நீ பார்த்தனா? இன்றைக்கு உனக்காக சிலுவையில் ஒருவர் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உலகத்திற்கு அரிதான ஒரு காரியம், அவருக்கு லேசான ஒரு காரியம். உலகத்திற்கு அது அரிதான காரியங்க. இவர்கள் எப்படி கடைசி கால ஊழியம் செய்ய போகிறார்கள்? இது உலகத்திற்கு அரிதான ஒரு காரியம் தான். ஆனால் அது லேசான ஒரு காரியம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவருக்கு லேசான ஒரு காரியம். அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற வல்லமைக்கு அது ஒரு லேசான ஒரு காரியம். ரூவா காற்றுக்கு அது லேசான ஒரு காரியம். அவியானவருக்கு அது லேசான ஒரு காரியம். That is an easy thing for the Lord. That is an easy thing for the Lord. That is a very easy thing for the Lord. இன்றைக்கு அற்புத அடையாளங்களை நீ செய்யணுமாமா? நினைக்கலாம், ஐயோ இது எப்படி பிரதர் என்னால முடியும்? இது எப்படி பிரதர் என்னால முடியும்? பிரியமான தேவ ஜனமே, நம்மளால கூடாததுதான், நம்மளால முடியாததுதான். நம்மை குறித்து நம்மளே நினைச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்காது பிரதர். ஆனால் நடத்துபவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நீங்க செய்யலாமாத, நீங்கள் எதுவும் செய்யவில்லை. உங்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, என் கரங்களை இப்பொழுது பயிற்றுவியும். ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, என் கரங்களை பயிற்றுவிப்பீராக. கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவரே, என் கரங்கள் பயிற்றுவிக்கப்படுவதாக. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, அற்புத அடையாளங்களை செய்வதற்கு, மரித்தோரை உயிரோடு கூட
கண் தெரியாதவர்களுக்கு கண்களை கொடுப்பதற்கு, காது கேளாத செவிடர்களை காதுகளை திறப்பதற்கு ஒரு வல்லமை இன்றைக்கு எனக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. Let it come into me, O Father. Let that power be manifested over me, O God. Let that power engulf me right now, Lord. வல்லமைக்காக தேடி வந்திருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு வல்லமையின் சுரங்கத்தை குறித்து நான் உங்ககிட்ட சொல்றேன். என் கர்த்தராகிய வல்லமையின் சுரங்கத்தை பத்தி அவன் உங்ககிட்ட சொல்றேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை சோதித்து பார், என்னை தேடி பார், என்னை நோக்கி பார், என்னை தொட்டு பார், என்னை தடவி பார், என்னிலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ளு. இன்றைக்கு வல்லமை பெற்றுக்கொள்வீர்களா? நெடுமுழங்கால் படியிட்டு கண்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமை வேண்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் இராத ஒரு வல்லமை ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நான் ஜெபிக்க மறந்த வல்லமை ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நான் ஜெபிக்க தவறின வல்லமை ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நான் ஜெபிக்க தயங்கின வல்லமை ஆண்டவரே. நான் ஜெபிக்க வேண்டும் என்று இருதயம் நினைத்தாலும் ஆண்டவரே வேண்டாம் என்று நினைத்த வல்லமை இன்றைக்கு எனக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. கேளுங்கம்மா, கேளுங்க 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 ஆண்டவரே. இத்தனை மரித்தோர உயிரோடு கூட எழுப்பணும் ஆண்டவரே. இத்தனை பேரை நான் thank you Lord, இத்தனை பேரை உங்கள் ராஜ்யத்திற்கு நான் சேர்க்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த கடைசி கால ஊழியம் உனக்குன்னு தான் காத்துட்டு இருக்கு. இந்த கடைசி கால உனக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. என் பிதாவானவர் உனக்கென்று காத்து கொண்டிருக்கிறார்மா. என் பிதாவானவர் உனக்கென்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். I don't know whether you believe this or not. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிதாவானவர் உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகளை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். போதும் அவர் வெயிட் பண்ண வச்சது, போதும் அவர் வெயிட் பண்ண வச்சது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே விசேஷித்த உமது வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. வானத்தை திறந்து ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ இப்பொழுது ஒரு புதிய வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை, ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை, விசேஷித்த ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது, கடந்து வந்து கொண்டிருக்கிறது, கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். விசேஷித்த வல்லமை வேறு ஒரு விண்ணப்பத்தினால் நீங்கள் ஜெபித்ததின் காரணமாக வேறு ஒரு வல்லமை கடந்து வருகிறது. வேறு ஒரு மனுஷனாகும்படிக்கு வேறு ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்னும் பலமாக இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, இன்னும் பலமாக, இன்னும் பலமாக, இன்னும் பலமாக, இன்னும் பலமாக, இன்னும் 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 பலமாக. Receive it, receive it, receive it, receive it, receive it. Receive the anointing of the Holy Spirit. Receive the anointing of the Holy Spirit. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கேளு, ஆண்டவரே விசேஷித்த ஒரு வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷித்த வல்லமையினால் என்னை நிரப்பும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இனி நாங்கள் எங்களுக்கென்று கேட்க கூடாது ஆண்டவரே, உமது ராஜ்யத்திற்கு நான் கேட்கணும் ஆண்டவரே. இனி நாங்க எங்களுக்கென்று ஆசைப்படக்கூடாது ஆண்டவரே, உமக்காக நாங்க கேட்கணும் ஆண்டவரே, உமக்காக நாங்க கேட்கணும், உமது ராஜ்யத்திற்காக கேட்கணும், உமது கடைசி கால ஊழியத்திற்காக கேட்கணும் அப்பா, உமது சித்தத்திற்காக நாங்க கேட்கணும் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பம் எல்லாம் உமது விண்ணப்பமாக, உமது இருதயத்திற்கு ஏதுவான விண்ணப்பங்களாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் தொடங்கி ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முடியும் மட்டும் ஆண்டவரே, இனி நான் அல்ல என்னுள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார் என்ற உமது சிந்தை, வாஞ்சை, எண்ணம், ஏக்கம், விருப்பம் எல்லாம் எங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பம் இனி வேண்டாம் ஆண்டவரே, உமது இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பங்களே எங்கள் விண்ணப்பமாக மாற நீர் தாமே கிருபை பாராட்டியறலாம் அப்பா. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அப்பா, உமது இதயத்தின் வாஞ்சையை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக கடைசி கால ஊழியம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் அதில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்தந்த தண்டில் நாங்கள் நிற்கும் படிக்க ஆண்டவரே, இந்நாள் தொடங்கி எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி அருளும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் இன்னும் நெருங்க, இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாக மாற ஆண்டவரே, பகல் நேரம் எல்லாம் உம்மோடு கூட தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் படிக்க ஆண்டவரே
உமது சிந்தை எங்களுக்குள்ளாக காணப்படட்டும் ஆண்டவரே. வேறு ஒரு விண்ணப்பம் இனி எங்கள் வாயிலிருந்தும் எங்கள் இருதயத்திலிருந்தும் புறப்பட்டு வரட்டும். அப்படியே நீர் செய்தரலாம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.